ம்? வணக்கம். பசேன் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், அனுமப்படலம். சீதையை தேடிச் சென்ற ராமலக்ஷ்மணர் ருசியமுகப் பர்வதத்தை அடைந்தார்கள். அதனை கடந்து செல்ல கருதி அதன் மேல் விரைந்து ஏறிச் சென்றார்கள். அப்போது அவர்களின் வரவைக் கண்டான் அம்மலைக்கு அரசனான சுக்ரீவ மகாராஜன். வீரத்தன்மை தோன்றுகின்ற அவர்களின் தோற்றத்தை கண்டதும் தனக்கு பகைவனும் தமையனுமான வாலியின் ஆட்களோ இவர்கள் என நினைத்து அவன் அஞ்சினான். என்ன செய்வது நன்மை தரும் என்று புரியாமல் தடுமாறினான். கடைசியாக அவன் நாம் இப்பொழுது தப்பி பிழைப்போம் என்று எண்ணி அந்த மலையின் குகை ஒன்றிற்குள் வேகமாய் ஓடி ஒளிந்தான். இதே சமயம் வாலி, சுக்ரீவன், அனுமன் ஆகியோர்களின் பிறப்புகளை பற்றியும் சிறிது அறிவோம். வாலி வாலில் வலி உள்ளவன். அவன் வாலில் இருந்து பிறந்தவன். இங்கு வருபவர் யாவரும் பெண் வடிவம் அடைக என்று கூறப்பட்டிருந்த இடத்திற்கு சென்றான் ருச்சரஜஸ் என்னும் வானராஜன். அதனால் அவன் பெண் வடிவம் அடைந்தான். அப்போது அவனுடைய வாளின் அழகைக் கண்டு காமுற்றான் இந்திரன். எனவே இந்திரனுடைய அனுக்கிரகம் பெண்ணாகிவிட்ட ருச்சியராஜனுக்கு கிடைத்தது. அவ்வருளினால் அவன் வாளிலிருந்து தோன்றினான் வாலி. அதேபோல் கழுத்தின் அழகைக் கண்டு மோகித்தான் சூரியன். அந்த மோகத்தின் விளைவால் சுக்ரீவன் தோன்றினான். அனுமன் கேசரி என்னும் வானரராஜனின் மனைவியான அஞ்சனா தேவி அவளிடத்தில் வாயுவின் அனுக்கிரகத்தால் தோன்றினான். குகைக்குள் ஓடி ஒளிந்த பின்னும் சுக்ரீவன் அச்சத்தால் பெரிதும் நடுங்கினான். தனக்கு துணைவனான அனுமனை நோக்கி, வாயுவின் சிறந்த குமாரனே அனுமனே, கட்டமைந்த வில்லை ஏந்தி கொண்டு மலை போன்ற நீல நிற மேனியுடன் வருகின்ற இந்த இருவரும் நம்மிடம் பகையுள்ள வாலியின் கட்டளையினால் நம்மை துன்புறுத்தவே வருகின்றார்கள். இதை கண்டு தெளிந்து முறையாக ஆலோசித்து சொல்வீராக என்று கூவினான். சுக்ரீவன் தெளிந்த அறிவுடையவன் தான். எனினும் அவன் வாலியிடம் கொண்ட அச்சம் அவனை அப்பொழுது உள்ளுணர்வு உணரும் அறிவை இழக்கச் செய்துவிட்டது. அதனாலேயே ராமலக்ஷ்மணர்களை கண்ட மாத்திரத்திலேயே அவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவன் அவர்களை பற்றி புரிந்து கொள்ளாததோடு தவறாக வாலியின் ஆட்கள் எனவும் நினைத்து மனம் கலங்கினான். அந்த மனக்கலக்கத்துடன் குகையை விட்டு வெளிவரவும் பயந்து அதன் உள்ளே நடுங்கிக் கொண்டிருந்தான். சுக்ரீவன் இப்படி பயந்து கொண்டிருக்க அவனை தேடி வந்த ராமலக்ஷ்மணர்கள் அங்கே சென்றார்கள். ராமலக்ஷ்மணர் சீதையை தேடிக்கொண்டு செல்ல அவர்களை கண்ட சுக்ரீவன் கலங்கி நின்ற சமயத்தில் அனுமன் நண்பனிடம் கட்டளையால் குகைக்கு வெளியே வந்து அவர்களை பார்த்தான். அந்த கணத்தில் இவர்கள் வாலியின் கட்டளையால் வந்தவர்கள் இல்லை, உயிர் தளர்கின்ற நிலையை உடையவர்கள் என்று தனது ஞானத்தால் ஆலோசித்து அறிந்தான். அதனால் பெரும் துணிவு கொண்டான். அப்போது வெளியே இருந்த மற்றும் சில வானரங்களும் தானுமாக குகைக்குள் திரும்பி போனான். குகைக்குள் ஒளிந்து நின்ற வானரர்கள் மனம் தெளியாமல் கலங்கி பயந்து தைரியம் கொட்டு நின்ற சமயத்தில் அனுமன் திருப்பார்கடலை கடைந்த போது அதிலிருந்து தோன்றிய ஆழகால விஷத்தைக் கண்டு மனம் திகைத்த தேவர்களும் அசுரர்களும் கொண்ட அச்சம் நீங்கும்படி தான் தனியே அந்த விஷத்தை உண்டு அருள் செய்த ருத்ரமூர்த்தி போல அவர்களுக்கு ஆறுதல் கூறத் தொடங்கி, இந்த இடத்திலே நீங்கள் சுகமாக இருங்கள், பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குகையை விட்டு பின் வெளியேறினான். அஞ்சனாதேவி பெற்ற குமாரனாகிய அனுமன் ஒரு பிரம்மச்சாரி ரூபத்துடன் சக்கரவர்த்தி திருக்குமாரர்களின் சமீபத்தில் சென்று மறைவாக நின்று அவர்களை குறித்து இவர்கள் முகத்தில் கொடிய கோபத்தின் சாயல் சுடர்விடுகிறது. தவத்துக்குரிய வேடம் பூண்டிருக்கிறார்கள், ஆயினும் கையில் வில்லேந்தியவர்களுமாயும் இருக்கிறார்கள் என்று தன் உள்ளத்தில் சந்தேகம் கொண்டான். அச்சந்தேகத்துடன் தன் மனோபாவத்தினால் அவர்களை பற்றி மேலும் சிந்திக்கத் தொடங்கினான். சுக்ரீவனுக்கு ஒற்றனாய் தன் இயற்கை வடிவத்தை விட்டு பிரம்மச்சாரி வடிவுடன் ராமலக்ஷ்மணரை பற்றி சிந்தித்த அனுமன், எல்லா தேவர்களுக்கும் தலைவராக இருப்பவர்கள் பிரம்ம விஷ்ணு உத்திர மூர்த்திகள் ஆவர். அவர்களே இவர்கள் என்றால் அம்மூர்த்திகள் 3 பேராவர். இவர்களோ 2 பேர்கள். மேலும் வலிமை பொருந்திய வில்லை தாங்கிய கையை உடையவராய் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஈடானவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? இவர்களால் செய்ய முடியாத காரியங்களே இல்லை போலும். இவர்களின் தன்மையை நம்மால் எளிமையாக ஆராய்ந்து விட முடியாத போது எந்த விதத்தில் இவர்களை பற்றி பூர்ணமாக தெரிந்து கொள்வது? இவர்களின் மனதிலே ஏதோ ஒரு வகையான துன்பம் குடிகொண்டிருக்க வேண்டும். அதனாலேயே இவர்கள் துன்பத்தால் மனம் வருந்தி சோர்பவர்களைப் போல காணப்படுகிறார்கள். ஆனால் இவர்களோ
இவ்வாறு துன்பமடைய கூடியவர்கள் இல்லை. எனவே இவர்கள் மேலுலகத்தில் உள்ள தேவர்களோ என்றால் அவர்களும் இல்லை. இவர்கள் மனிதர்களின் உருவில் இருக்கின்றார்கள். மயங்கக்கூடிய அதே சமயம் மனத்தால் விரும்பத்தக்கதொரு பொருளை தேடி அலைபவர்கள் போல காணப்படுகிறார்கள். இவர்கள் ஒளிரும் தருமத்தையும் நல்லொழுக்கத்தையுமே தமக்கு அழியா செல்வம் என்று நினைப்பவர்கள் ஆவார். இவர்கள் இங்கு வந்த காரியமும் வேறொரு காரியத்தை பற்றி இல்லை. அக்காரியம் என்னவாக இருக்கக்கூடும் என்று சிந்தித்து பார்க்கையில் கிடைப்பதற்கு முடியாத தேவாமிர்தத்தை போன்ற ஏதோ ஒரு சிறந்த பொருளை பெற்று இடையில் அதனை இழந்திருக்கிறார்கள். அதையே இப்பொழுது மிக கவனமுடன் இரு பக்கங்களிலும் தேடுகின்றார்கள். இவர்கள் கோபம் என்னும் பொருளின் தன்மையும் இல்லாதவர்கள், அருளுக்கு கடலை போன்றவர்கள், நன்மையை அல்லாமல் மற்றதை மருந்துக்கும் அறியாதவர்கள், இந்திரனும் அஞ்சக்கூடிய கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள், தர்மதேவனும் பயப்படத்தக்க நல்லொழுக்கம் உள்ளவர்கள், காமனும் அஞ்சத்தக்க திருமேனி அழகு பெற்றவர்கள், யமனும் அஞ்சத்தக்க பலம் பொருந்தியவர்கள் என்றெல்லாம் தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டான். அவன் சூரியனிடத்திலே சகல சாஸ்திரங்களையும் ஓதி உணர்ந்தவன். ஆதலால் சகல கல்வி கேள்விகளிலும் அறிவியல் மேம்பட்டு பண்டிதனானவன். ஆகவே அவன் ராமலக்ஷ்மணரை பார்த்து உள்ளது உள்ளபடியே உணர்ந்தான். ராமலக்ஷ்மணரை பற்றி தனது சிறந்த குணங்களால் உணர்ந்து கொண்ட அந்த கணத்தில் அனுமன் அவர்கள் மேல் மிகுந்த அன்பு கொண்டான். அந்த அன்பு காற்றை விட விரைவில் அவனுள் அதிகமாக அவன் அவர்களின் நிலைக்கு உள்ள முருகினான். அன்பர்களை முன்னொரு காலத்தில் விட்டு பிரிந்து அவர்களை திரும்பவும் எதிர்பட்டு கண்டது போல ராமலக்ஷ்மணரிடம் பேரன்பு கொண்டு நின்றான். நல்வழியில் எப்போதுமே தன் மனதை செலுத்துகின்ற அனுமன் கடைசியாக அவர்கள் காணும்படி அவர்களின் எதிரிலே போய் நின்றான். அவர்களை பக்தி பரவசத்துடன் நோக்கி, வரவேண்டும் வரவேண்டும், உங்கள் வரவு துன்பம் தராத நல்வரவாகட்டும் என்று வரவேற்றான். தொடரும். ரசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.